ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் சொடக்கு தக்காளி வச்சு தாங்க ஒரு சூப்பரான குழம்பு வந்து செய்ய போகிறேங்க. பாருங்கள், சொடக்கு தக்காளி ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அதிக நன்மைகள். மணத்தக்காளி எப்படி அதிக நன்மைகள் உள்ளடக்கி இருக்குதோ அதே போலயே சொடக்கு தக்காளியும் அதிக நன்மைகள் உள்ளடக்கி வச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதோட காய்கள் வந்து நம்ம மணத்தக்காளி கீரையோட காய்களை குழம்பு வைக்கிறது போலயே நம்ம வைக்கலாங்க. இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இப்போ இது உரித்து இந்த காயை மட்டும் நம்ம உள்ளே இருக்கிற அந்த சொடக்கு தக்காளியை மட்டும் எடுத்துக்கலாங்க. இந்த மேல் தோல் வந்து நம்மளுக்கு வேண்டாங்க. இது நல்லா பிஞ்சாத்தான் நான் பறிச்சிருக்கிறேங்க. பெருசானாலும் நம்ம பறிச்சுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. பெருசாச்சுன்னா நல்லா பெருசாக வருங்க. பாருங்கள், நல்லா பெருசாச்சுன்னா இது போல் கொஞ்சம் பெருசாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இதை விட பெருசாகவும் நம்மளுக்கு நல்லா மழை பெஞ்சு செழிப்பாக இருக்கிற டைம்ல எல்லாம் நம்ம மாடி வீட்டு தோட்டத்தில் வச்சதுதாங்க இது, தொட்டியில். அதனால் குட்டி குட்டியாக இருக்குங்க. நம்ம கீழே நல்லா நிலத்துல வந்துச்சுன்னா நல்லா பெரிய பெரிய காயாக வந்து சுண்டைக்காயை விட பெரிய பெரிய காயாக வந்து வருங்க. இது போல் எல்லாத்தையும் நம்ம உரித்து வந்து எடுத்துக்கலாங்க. அந்த காய்களை உரித்து எடுத்துகிட்டு நான் காட்டுறேங்க. பாருங்கள், இது போல் உரிச்சிட்டு நான் வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேங்க. நல்லா முற்றி காய்கள் வந்து பாருங்கள், இது போல் தான் இன்னுமே கூட பெருசாக வருங்க. இது போல் தான் இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நம்ம இதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சுக்கிறேங்க. இதை நாம் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க. வானொலி காய்ச்சது தேவையான அளவு நம்ம நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்குறேங்க. நான் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சு வெடித்து வரட்டுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிச்சிருச்சுங்க. இப்போ நாம் வெட்டி வச்சுக்கிற சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இந்த காய்களையுமே இது கூடயே சேர்த்து நம்ம போட்டு வதக்கலாங்க. எண்ணெயிலேயே நம்ம மணத்தக்காளி காயெல்லாம் எப்படி வறுத்து விடுமோ அது போலயே வறுத்து விட்டுக்கலாங்க. அதை விட இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. மிதமான தீயிலே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம இதை வதக்கிட்டோம்னா நல்லா அந்த காயில் வெந்து வெங்காயம் காய் ரெண்டுமே வந்து பொன்னிறமாக கலர் சேஞ்ச் ஆகி வருங்க. அந்தளவுக்கு வந்து இதை நம்ம வதக்கலாங்க. நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துருங்குது. பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்துலேயே இது போல் வதங்கி நம்மளுக்கு கலர் நல்லா கோல்டன் கலரில் வந்து அந்த காய்கள் வந்து வதங்கி வந்துருங்க. பாருங்கள், சூப்பராக பச்சை கலர் இருந்தது நல்லா ஒரு கோல்டன் கலருக்கு வந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கரைச்சி வச்சுக்கிற புளியை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இதில் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் தான் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. ஹோம்மேடு முறையில் வீட்டில் அரைச்சி வச்சுக்கிற குழம்பு மிளகாய் தூள் தாங்க இது. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப நான் வந்து சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. சுவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. நாம் மிளகாய் தூள் சேர்த்துருக்கனால கொதிச்சு வர்றப்போ வந்து நல்லா கெட்டிப்படுங்க. அதனால் ஓரளவுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு குழம்பு நம்மளுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இப்போ ஒரு 3-4 நிமிஷத்துக்கு வந்து இது நல்லா கொதிக்கட்டுங்க. தட்டு வச்சு நம்ம மூடி வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு வரட்டுங்குது. அப்போ தான் நம்மளுக்கு அந்த உப்பு புளி காரமெல்லாம் வந்து அந்த காய்க்குள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தீ வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஸ்மெல் வந்து நல்லா கமகமன்னு நம்மளுக்கு அந்த நல்லெண்ணெயோடு சேர்ந்து
இந்த குழம்பு கொதித்து நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து வீடு பூரா மணமாக பரவுங்க. கலந்து விட்டுட்டு திருப்பி வந்து நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சில்லு வந்து நான் நறுக்கி வச்சுக்கிறேங்க. அந்த கருப்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம் வந்து வச்சுக்கிறாங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாங்க. இந்தளவுக்கு சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தண்ணி சேர்த்தாமல் இது போல் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் வந்து நம்ம கொரகொரப்பாக இது போல் அரைச்சி எடுத்துருக்குறோங்க. இப்போ இதை வந்து நம்ம அந்த குழம்பு கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இந்த குழம்பு கூட வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தேங்காய் சேர்த்தனால கொஞ்சம் கெட்டிப்பட்டு வருங்க. அதனால் குழம்பு வந்து நம்மளுக்கு சுண்டி வந்துடுச்சுங்க. வெந்து கூட இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. ஜாரை கழுவி சேர்த்துட்டு பாருங்க, இந்த ஜாரை கழுவி நான் வந்து அந்த தண்ணியை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது நல்லா பச்சை வாசனை போக இது இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டுங்க. மிதமான தீயில் ஒரு 3-4 நிமிஷம் வேக விட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான சுவையில் சொடக்கு தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. புளிக்குழம்பு சூப்பராக இது போல் நம்ம செஞ்சு இதில் இருக்கிற நன்மைகள்லாம் நம்ம பயன்பெறலாங்க. பாருங்கள், இதை பார்த்தா இனிமேல் எங்கே பார்த்தாலும் விடாதீங்க, அவ்வளோ நன்மைகள் ஏராளமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வத்தலும் நமக்கு மார்க்கெட்டில் இப்போ வந்து கிடைக்குதுங்க. இதனோட பழங்கள் வந்து கிலோ கணக்கில் நம்மளுக்கு விற்கிதுங்க. இது வந்து கிலோ 1000 ரூபா ரேட்டு, 500 ரூபா ரேட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது உண்மைன்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க. எங்கள் பாட்டியுமே இந்த குழம்பு வந்து வைப்பாங்க. இது போலயே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது கசப்பெல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.